1935, 36 ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் ஊர் ஊராக காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, புதுக்கோட்டையில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு செட்டிநாட்டுக்கு சென்றனர். அண்ணாமலை செட்டியார் மகன் ராஜா சர் முத்தையா செட்டியார் புதுக்கோட்டைக்கு தெற்கே காங்கிரஸ்காரர்கள் வந்தால் கால் நறுக்கப்படும் என்று அறிக்கை விட்டார். ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் சென்னைக்கு சென்றவுடன் சத்தியமூர்த்தி தேவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். தென் தமிழ்நாட்டில் நீ சீறி பாயும் புலியென நாங்கள் எண்ணியிருக்கிறோம். நீ இருக்கும்போது கானாடு காத்தான் முத்தையா செட்டியார் எவ்விதம் அவ்வாறு அறிக்கையை வெளியிட முடிந்தது என எழுதினார். உடனே தேவர் தான் அந்த இடங்களில் பேசுவதாக நோட்டீஸ் ஒட்டச் சொன்னார். ஒட்டப்பட்ட நோட்டீஸ்களை எல்லாம் ரவுடிகளை வைத்து கிழிக்க செய்தார் முத்தையா செட்டியார். செட்டிநாடு முழுவதும் எந்த கடைகளிலும் மைக் ஒலிபெருக்கி இருக்கக்கூடாது என உத்தரவு போட்டார். செட்டிநாடு அரசர் அந்த பகுதியில் முழுவதும் மிகுந்த பரபரப்புடன் இருந்தது. சரியான நேரத்தில் காங்கிரஸ் கொடி கட்டிய தேவரின் கார் கிளம்பியது. முத்தையா செட்டியாருக்கு இது பெரிய மான பிரச்சனையாகிவிட்டது. தேவர் சென்ற காரின் எதிரில் ஆயுதங்களுடன் அடியாட்களை அழைத்துக் கொண்டு முத்தையா செட்டியாரே வந்தார். தேவர் டிரைவரிடம் காரை நிறுத்த சொல்லி முத்தையா செட்டியாரிடம், தேவர் காரில் இருக்கிறார். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல. ஒழுங்காக உங்கள் அடியாட்களை கூட்டிக் கொண்டு போய்விடுங்கள். இல்லை என்றால் இதே இடத்தில் உங்களை சந்திக்கின்ற விதத்தில் சந்தித்திட நான் தயாராக இருப்பதாக சொல்லிவிட்டு வர சொன்னார். இதை டிரைவர் சொன்னவுடன் சிறிது நேரம் யோசித்த முத்தையா செட்டியார் அடியாட்களை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்.